IQOO Z7 Pro இதை பத்தின ஃபுல் ரிவ்யூ ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டாச்சு. இப்போ இந்த வீடியோல இந்த போன்ல இருக்கிற 35+ சூப்பரான ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்றத தான் பார்க்க போறோம். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இதுல பார்க்க போற ஃபீச்சர் ஸ்கிரீன் சேவர். இதுக்கு நீங்க செட்டிங்ஸ்ல போயிட்டு டிஸ்ப்ளே ஆப்ஷன்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீன் சேவர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது ரொம்ப பழைய ஃபீச்சர், பட் இந்த போன்ல நல்லா இருக்கு. இதை வந்து நம்ம கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும். நம்மளுக்கு வேணுன்ற மாதிரி கிளாக் ஸ்டைல வச்சுக்க முடியும். இல்ல அதெல்லாம் வேணாம் அப்படின்னா உங்களுக்கு வேணுன்ற மாதிரி ஃபோட்டோஸை நீங்கள் செலக்ட் பண்ணி ஸ்க்ரீன் சேவராக வச்சுக்க முடியும். சார்ஜ் ஆகிறப்ப மட்டும் வேணும்னா அதையுமே நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு. ரெண்டாவது விஷுவல் என்ஹான்ஸ்மெண்ட். இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற ஆப்பில் நீங்கள் பார்க்குற வீடியோஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிரைட்டராக கொஞ்சம் விவிடாக உங்களுக்கு தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம், இதை எனேபிள் பண்ணி நீங்கள் வீடியோ யூஸ் பண்ணப்போ உங்களுக்கு பேட்டரி கொஞ்சம் அதிகமாக கன்சியூம் பண்ணும். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அப்புறம் செட்டிங்ஸில் டைனாமிக் எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் போனீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்லாம் எல்லாமே உங்களுக்கு அந்த மூவ்மெண்ட்ஸை சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இங்கே டச் ஸ்கிரீன் அனிமேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது உங்களுக்கு இது ரொம்ப பழைய சாம்சங் ஃபோனில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அது எல்லாமே இங்கே திருப்பி இருக்கு. இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு தடவை டச் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் எஃபெக்ட் வரும். இதையுமே நீங்கள் மாற்றிக்கலாம். மேபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் அடுத்தது ஆம்பியன் லைட் எஃபெக்ட்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்குது. இதில் போய் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் டிஸ்பிளே இருக்குது. நீங்கள் சாங்ஸ் கேட்கும் போதோ இல்லை குறிப்பிட்ட டயத்துக்கு வேணாலும் நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி அந்த கர்வ் டிஸ்பிளேல இந்த மாதிரியான சில எஃபெக்ட்ஸை உங்களால் கொண்டு வர வச்சுக்க முடியும். ஸோ இதுக்குமே சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களுக்கு இந்த எட்ஜ் எஃபெக்ட்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் அதை தாண்டி கால்ஸ் வர்றப்போ கூட இந்த மாதிரி எஃபெக்ட்டை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். தென் நோட்டிஃபிகேஷன் வரப்போ நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸுமே உண்டு. அடுத்து இந்த ஹோம் ஸ்க்ரீன் டிரான்சிஷன், இது நீங்கள் இந்த செட்டிங்ஸில் வச்சு பண்ணிக்கலாம். ஜென்ரலாக நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் பண்ணோம், பட் இங்கேயும் இருக்குது. ஓகேவா? தென் அடுத்து ஹோம் ஸ்க்ரீன் என்டரிங் அனிமேஷன். நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனுக்குள்ளே வரீங்கன்னா அதுக்கு என்ன மாதிரியான அனிமேஷன் இருக்கணும் அப்படின்றதுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் புதுசாக இருக்குது. அடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் ஐகான் அனிமேஷன். உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இதில் இன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதுக்கு எந்த சிம்பிள் வரணும் அப்படின்றதையும் நீங்க இங்க உங்களுக்கு வேணுன்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே யூஸ் பண்ண நல்லா இருக்கும். தென் அடுத்த ஃபிங்கர் பிரிண்ட் ரெகக்னேஷன் அனிமேஷன். ஃபிங்கர் பிரிண்ட் நீங்கள் வைக்கிறப்ப என்ன மாதிரியான அனிமேஷன் வேணும் அப்படின்றது நீங்கள் இங்கே கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஃபெக்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா நல்லா இருக்குன்றது நான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் இதில் சில எஃபெக்ட்ஸும் நல்லா இருக்குது. அடுத்து நீங்கள் ஃபேஸ் ரெகக்னேஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு என்ன மாதிரி அனிமேஷன் வேணும் அப்படின்றது இந்த ஆப்ஷனை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். தென் இது போக சார்ஜிங் அனிமேஷன்ஸ் இருக்குது. சார்ஜிங் அனிமேஷனும் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுன்றதை நீங்கள் நிறையவே மாற்றிக்கலாம். சப்போஸ் இதுக்கெல்லாம் தேர்ட் பார்ட்டி ஆப் இருக்குது, ஃபோனுக்குள்ளே கொடுக்குறதுன்றது நல்ல விஷயம் தான். தென் அடுத்து நீங்கள் யூஎஸ்பி எதுவும் இன்சர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு என்ன மாதிரி அனிமேஷன் வேணும் அப்படின்றத கொண்டு இதில் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு, பட் இன்னும் கொஞ்சம் அனிமேஷன் கொடுத்துருக்கலாம். வெறும் 3 மட்டும் தான் இருக்குது. தென் அடுத்து ஸ்க்ரீன் ஆன் அண்ட் ஆஃப். நீங்கள் ஸ்க்ரீன் ஆன் பண்ணுறப்ப ஆஃப் பண்ணுறப்ப என்ன மாதிரியான அனிமேஷன்ஸ் வரணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்கு. இது உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் தெரியாது, பட் ஸ்டில் ஒரு சின்ன டீட்டெயில் அப்படின்னு சொல்லலாம். தென் அடுத்து ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு அஃப்கோர்ஸ் ஆப் க்ளோனிங் ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரே ஃபோனில் 2 யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் பேட்டரி அப்படின்ற ஆப்ஷனில் போனீங்கன்னா மொத்தம் 3 மோடில் இங்கே நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று இதோட நார்மல் பேலன்ஸ் மோட், ரெண்டாவது பேட்டரி சேவர் மோட், இது எல்லா ஃபோன்லையும் இருக்கிறதா, மூணாவதா மான்ஸ்டர் மோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் ஒரு மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸ் மோடுக்கு போயிடும். ஸோ நீங்கள் கேம் ஆடுறப்பலாம் இது ஆட்டோமேட்டிக் எனேபிள் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ கேம் ஆடுறப்போ உங்களுக்கு இது மேக்ஸிமம் பீக் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கு இந்த மோடு யூஸ் ஆகும். ஓகேவா? தென் அடுத்து செக்யூரிட்டி ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ஆப் பின்னிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுவுமே ரொம்ப பழைய ஒரு ஃபீச்சர் தான், பட் நிறைய ஃபோனில் இப்போ இது இல்லை. ஆனால் இதில் கொடுத்துருக்காங்கன்றது நல்ல விஷயம். இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வேறு யார்ட்டையா ஃபோனை கொடுக்க போகிறப்ப இங்கே நீங்கள் மினிமைஸ் பண்ணிட்டு மேலே உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை பின் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஆப்பில் இருந்து அவங்களால வெளியே போக முடியாது. ஒருவேளை அவங்க போக ட்ரை பண்ணாலுமே உங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஸ்க்ரீன் வந்துடும். நீங்கள் அங்கே உங்களோட பாஸ்வேர்டு மூலியமாவோ இல்லை உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை கொடுத்தா மட்டும்தான் உங்களால் திருப்பி அந்த ஆப்பில் வந்து அந்த ஆப் விட்டு வெளியே போக முடியும். தென் அடுத்து பிரைவசி ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா இங்கே ஸ்க்ரீன் கேப்சர் ப்ரொடெக்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீனில் பாஸ்வேர்டு அடிக்கிற டயத்தில் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எதுவும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க ட்ரை பண்ணாலும் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் அது எல்லாத்தையுமே மொத்தமாக இதை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிடும். தென் அடுத்து அன்லாக் டு பவர் ஆஃப் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. இதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணும். இப்போ நீங்கள் லாக் ஸ்க்ரீனில் இருக்கும்போது ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படின்னா உங்களால் முன்னாடி பண்ணிக்க முடியும். பட் இப்போ நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபோனை உங்களால் அன்லாக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் உங்களால் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு தெரியாமல் உங்கள் ஃபோனில் யாரும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. ஸோ இது ஒரு சூப்பரான ஃபீச்சர். எல்லா ஃபோன்லேயும் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். தென் அடுத்தது அல்ட்ரா கேமிங் மோடு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுக்குள்ளே போனீங்கன்னா தான் உங்களுக்கு ஏகப்பட்ட சூப்பரான ஆப்ஷன்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் உள்ளது இந்த கேமிங் சைட் பார். இது உங்களுக்கு கேம் ஆடுறப்போ உங்களுக்கு வரும். அதை நான் காட்டுறேன். தென் அடுத்தது இ ஸ்போர்ட்ஸ் மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை எனேபிள் பண்ணீங்க அப்படின்னாலும் இதுவுமே கிட்டத்தட்ட இந்த மான்ஸ்டர் மோடு மாதிரி தான். இதை நீங்கள் ரொம்ப ப்ரொஃபஷனலாக விளாட்றீங்க, ரொம்ப இம்மன்ஸான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நீங்கள் இந்த இ ஸ்போர்ட்ஸ் மோடை எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை நீங்கள் அந்த சைட் பார்லேருந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அது வேறு விஷயம். அதை நான் காட்டுறேன். தென் அடுத்து 4D கேம் வைப்ரேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது.
இது எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா குறிப்பிட்ட கேம்ஸே இது எனேபிள் ஆகும். இது எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா இந்த கேம் நீங்கள் விளாட்றப்ப உங்களுக்கு உங்களோட கேமில் எந்த மாதிரியான வைப்ரேஷன்ஸ் ஏற்படுதோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு வைப்ரேஷனை உங்களுக்கு ஃபோன் மிமிக் பண்ணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் கன் ஷூட் பண்ணும் போதாக இருக்கட்டும், இந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு வைப்ரேஷன் வரும். கொஞ்சம் விளாட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் இம்மென்சிவாக இருக்கும். அடுத்தது ஃப்ரேம் ரேட் ப்ரையாரிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் உள்ளே போய் அந்த கேமை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேமோட ரெசல்யூஷனை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி உங்களோட கேமோட ஃப்ரேம் ரேட்டே இது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் காம்படிட்டிவாக கேம் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த மோடை உங்களுக்கு வேணுன்ற கேமில் எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் இது போக மிஸ்டச் ப்ரிவென்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது ஒரு கர்வ் டிஸ்பிளே ஃபோன் அப்படின்றனால மிஸ்டச் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மிஸ்டச் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மியாக இருக்கும். தென் அப்புறம் இந்த கேம் விளாட்றப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் எதுவும் மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் பிக்சர் இன் பிக்சர் மோடில் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனும் இருக்குது. இதுவுமே உங்களுக்கு கண்டிப்பாக ஹேண்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ஆக்சுவலாக இந்த கேமிங் மோடு கேமில் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு பப்ஜி ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, கேமில் வந்தோடனே இங்கே சைடில் உங்களுக்கு ஒரு குட்டி பார் மாதிரி இருக்கும். இதை எடுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அடிஷ்னலான கேமிங் ஆப்ஷன் எல்லாமே வரும். ஓகேவா? இதுலேயுமே உங்களுக்கு நிறையவே யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன் இருக்குது. இது வந்து கேமை பொறுத்து சில ஆப்ஷன் வரும், வராது. ஓகேவா? இங்கே வந்து உங்களுக்கு அந்த 4D கேம் வைப்ரேஷனை இங்கே நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸ்போர்ட்ஸ் மோட் அப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, அதையும் நீங்கள் இங்கே எனேபிள் பண்ணிக்கலாம். வாய்ஸ் சேஞ்சர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேட்டில் ராயல் கேம்ஸில் விளாட்றப்ப நீங்கள் பேசிட்டு விளாடுவீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி விளாட்றப்ப உங்களுக்கு உங்களுடைய வாய்ஸை கூட இது சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த வாய்ஸ் சேஞ்சர் அப்படின்றத ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே உங்களுக்கு எந்த மாதிரியான ப்ரிவ்யூ வேணும் அப்படின்றத காமிக்கும். இங்கே நீங்கள் ஜஸ்ட் ப்ரிவ்யூ இப்போ நான் ஹலோ மக்களே, இது உங்கள் ஆர்வி டெக் தமிழ், நான் தான் உங்கள் ஆர்வி. ஸோ இப்போ ரெக்கார்டாக முடிச்சிட்டேன். இப்போ இதோட அவுட்புட் எப்படி இருக்கா அப்படின்றத கேட்போம். சவுண்டு ஹலோ மக்களே, இது உங்கள் ஆர்வி டெக் தமிழ், நான் தான் உங்கள் ஆர்வி. ஹலோ மக்களே, இது உங்கள் ஆர்வி டெக் தமிழ், நான் தான் உங்கள் ஆர்வி. ஹலோ மக்களே, இது உங்கள் ஆர்வி டெக் தமிழ், நான் தான் உங்கள் ஆர்வி. Hello, மக்களே, இது உங்கள் ஆர்வி டெக் தமிழ், நான் தான் உங்கள் ஆர்வி. Hello, மக்களே, இது உங்கள் ஆர்வி டெக் தமிழ், நான் தான் உங்கள் ஆர்வி. ஸோ இதோட வித்தியாசத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது அந்தளவுக்கு இதில் கொடுக்குற அளவுக்கு ஆக்யூரேட்டாக இல்லை. பட் நம்மளோட வாய்ஸ் இது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுது. வாய்ஸ் கேட்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த மோடை யூஸ் பண்ணலாம். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை பிளாக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உண்டு, காலை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உண்டு, மோஷன் கண்ட்ரோல்ஸ் உண்டு. ஓகேவா? இந்த ஃபோனில் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கால் ஆஃப் டியூட்டி மாதிரி ஒரு கேம் விளாட்றீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த மோஷன் கண்ட்ரோல் அப்படின்றத நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்கள் ஃபோனை நீங்கள் லெஃப்ட்டில் டில்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ரைட்டில் டில்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸுக்கு ஏதாவது ஒரு கீயை நீங்கள் மேப் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ரீலோடாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் இந்த ஸ்பெஷல் கன்னை யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். இதுவுமே நீங்கள் விளாட்றப்போ ரொம்பவே ஹேண்டியாக இருக்கும். தென் இதை தவிர்த்து எல்லா ஃபோன்லேயும் காமனான ஸ்க்ரீன்ஷாட், ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே உண்டு. ஓகேவா? தென் அடுத்து ஷார்ட் கட்ஸ் அண்ட் ஆக்சசபிலிட்டின்னு ஆப்ஷனில் போனீங்கன்னா இங்கே உங்களுக்கு நிறையவே ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் எஸ் கேப்சர். இது நார்மல் ஸ்க்ரீன்ஷாட்டுக்கான ஆப்ஷன்ஸ் தான். இது நீங்கள் இந்த 3 ஃபிங்கர் ஸ்வைப் யூஸ் பண்ணி உங்களால் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். அதுக்குரிய செட்டிங்ஸ் தான். அதுபோக உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கான ஆப்ஷன்ஸுமே இருக்குது. ஓகேவா? தென் அடுத்தது ஸ்மார்ட் ஸ்பிளிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் உங்களால் அந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 3 ஃபிங்கர் வச்சு ஸ்வைப் அப் பண்ணிங்கன்னா ஸ்பிளிட் ஸ்க்ரீன் எனேபிள் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு எல்லா ஆப்ஸ்க்குமே ஒர்க் ஆகுது. குறிப்பிட்ட சில ஆப்ஸுக்கு தான் உங்களுக்கு இது ஒர்க் பண்ணுற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் அடுத்து ஸ்மார்ட் மோஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் உங்களுக்கு இந்த ரைஸ் டு வேக், டபுள் டேப் டு வேக், டபுள் டேப் டு டர்ன் ஆஃப் இந்த மாதிரியான சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. இல்லை அந்த டபுள் டேப் டு டர்ன் ஆஃப் அப்படின்ற ஒரு சூப்பரான ஃபீச்சர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்மார்ட் காலிங் அப்படின்ற ஒரு ஃபீச்சருமே இருக்குது. இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை இந்த ஸ்மார்ட் கால்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை எடுத்து டேரெக்டாக உங்கள் காதில் வச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கால் அட்டன் ஆயிரும். ஓகேவா? நீங்கள் லவுட் ஸ்பீக்கர் வச்சு பேசிட்டு இருக்கீங்க, நீ டக்குன்னு காது பக்கத்தில் கொண்டு பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது நார்மல் மோடுக்கு ஸ்விட்ச் ஆயிரும். ஃபோன் அடிச்சிட்டு இருக்கு அப்படின்னா டக்குன்னு உங்கள் ஃபோனை கையால் இப்படி கவர் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது மியூட்டில் போயிடும். ஸோ இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன கெஸ்டர்ஸ் ஃபீச்சர் எல்லாமே இருக்குது. இதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். தென் அப்புறம் அந்த மோட்டோ ஃபோனில் நீங்கள் ஷேக் பண்ணிங்கன்னா ஃப்ளாஷ் லைட் ஆகணும், ஆன் ஆகிற மாதிரியான ஆப்ஷன் இருக்குது. தென் அடுத்து குவிக் ஆக்ஷன் பட்டன் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. இது நீங்கள் அந்த வால்யூம் டவுன் பட்டனை நீங்கள் இன்னும் சில ஆப்ஷன்ஸுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களோட ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ரெக்கார்டிங் ஆன் பண்ணுற ஆப் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு ஆப் ஓப்பன் பண்ணணும்னா கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஐஃபோனில் ஆக்ஷன் பட்டன் கொண்டு வந்திருக்காங்க. பட் ஸோ ஆண்ட்ராய்டில் நம்ம வால்யூம் பட்டன் வச்சு அதை பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் அதை தாண்டி பவர் பட்டனை கூட உங்களால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். பவர் பட்டனை ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா வேறு எதுவும் உங்களுக்கு ஆப்ஷன் வரணுமா அந்த மாதிரியான விஷயம் கூட நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு நார்மலாக இருக்கிற அந்த பவர் அண்ட் எமர்ஜென்சி மோட் வேணுமா, இல்லை கூகுள் அசிஸ்டன்ட் லான்ச் ஆகணுமா, அதை யாரும் பண்ண போகிறது கிடையாது. பட் ஸ்டில் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? தென் அடுத்தது ஈஸி டச் அப்படின்ற ஒரு ஃபீச்சர். நீங்கள் இந்த எம்ஐயில் உள்ள இந்த குவிக் வால் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒன்று தான். இது எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சைடில் ஒரு சின்ன ஆப்ஷன் மாதிரி வந்துடும்.
இதில் உங்களுக்கு ஏதாவது ஆப்ஸ், கால்குலேட்டர் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ஸ்லாம் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம், ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி. ஓகேவா? தென் அடுத்து ஃபேஸ் பியூட்டி ஃபார் வீடியோ கால்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பேசுகிறீங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபேஸை வந்து ஒரு பியூட்டி மோட் ஆன் பண்ண மாதிரி ஒன்று காமிக்கும். ஸோ இது உங்களுக்கு தேவைப்பட்டால் கூட நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? தென் அடுத்து உங்களுக்கு கால்ஸ் வந்தாலும் சரி, இல்லை நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் சரி, ஃப்ளாஷ் லைட் எரியுற மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுவுமே நிறைய பேர் விரும்புவாங்க. இன்ட்ரெஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். தென் டாஸ்க் டைமர் அப்படின்ற ஆப்ஷனில் போனீங்கன்னா ஷெட்யூல்டு பவர் ஆன் அண்ட் ஆஃப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா உங்களோட ஃபோனை குறிப்பிட்ட டைமுக்கு நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் அடுத்து ஷெட்யூல் வைப்ரேஷன் மோட், ஷெட்யூல் ஏர்ப்ளைன் மோட், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இது நீங்கள் காலேஜுக்கு போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபோனை வைப்ரேஷன் மோடில் ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணி வச்சலாம். இதை நீங்கள் கூகுள் அசிஸ்டன்ட்டில் போய் ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது இப்போ வந்து உங்களுக்கு ஃபோன்லேயே ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. இந்த டைமில் இந்த டைம் வரைக்கும் உங்கள் ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக வைப்ரேஷன் மோடில் இருக்கணும், இந்த டைமில் இந்த டைம் உங்களுக்கு ஃபோன் ஏர்ப்ளைன் மோடில் இருக்கணும், இந்த மாதிரிலாம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தென் அடுத்தது ஒன் ஹேண்ட் மோட். இது எல்லா ஃபோன்லையும் இருக்கிற ஒரு விஷயம் தான். இதுவுமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இந்த IQOO Z7 Proவில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சில முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். தென் இதை தவிர்த்து இந்த ஃபோனோட ஒரு கேமிங் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். உங்களுக்கு அந்த வீடியோ கண்டிப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அந்த வீடியோ ரெடி பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விடுங்க. அப்போ தான் இதே மாதிரி ஃபோன் நம்ம கைக்கு நிறையவே வரும். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் குடிசியாக உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is Arvi from Arvi Tech Tamil signing off.